கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனங்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். கிரைஸ்ட் சர்ச் இன்டர்நேஷ்னல் யூடியூப் சேனல் மூலமாக உங்களோடு கூட நான் என்னுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலும், உங்களுக்கு ஜெபிப்பதிலும், உங்களோடு கூட நான் தொடர்பு கொள்வதிலும் நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேன். இன்றைக்கு கூட பரிசுத்த ஆவியானவர் தாமே அவருடைய வார்த்தையை கொண்டு உங்களுக்கு ஊழியம் செய்வாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரோடு பரிசுத்த ஆவியானவர் இடைபெறுவீராக. அவங்களுக்கு இந்த வார்த்தை ஆஸ்வாதமாய் நீர் மாற்றி தருவீராக. அப்பா, நான் ஜெபிக்கிறேன், இந்த வார்த்தை வெறுமையாய் திரும்பி வராமல் ஆண்டவரே, நான் நீர் விரும்பின காரியம் ஆகும்படிக்கு அப்பா இப்பொழுதே இந்த வார்த்தையை நாங்கள் அனுப்புகிறோம் ஐயா. கர்த்தருடைய வார்த்தை அனுப்பின காரியம் நிறைவேறுகிறதுக்காய் நன்றி. தேங்க்யூ லார்ட். அப்படி செய்கிறதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்றைக்கு கூட நம்ம வேதத்திலிருந்து லூக்கா 2வது அதிகாரம் 52வது வசனத்தை கொண்டு நம்ம ஆரம்பிப்போம். இயேசுவானவன் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். இயேசு கிறிஸ்து வளரும் நாட்கள்ல எங்க வேதம் சொல்லுது, அவர் தேவனுடைய ஞானத்திலும் தயவிலும் தேவ கிருபையிலும் அவர் விருத்தி அடைந்தார் என்று சொல்லுது. நம்ம வாழ்க்கையில தேவனுடைய தயவு, தேவனுடைய கிருபை எவ்வளவு மேன்மையானது என்பதை குறித்து நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்குள்ள நம்ம அதை நினைத்து நாம் நன்றி சொல்லுகிறவளா இருக்க வேண்டும். ஏன்னா எங்க வசனம் சொல்லுது, மனுஷனுடைய தயவிலும். இதை நான் 2 காரியத்தை இங்க நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று த ஃபேவர் ஆஃப் காட் அண்ட் த ஃபேவர் ஆஃப் மென். ஃபேவர் ஆஃப் காட், தேவனுடைய தயவு ஒரு மனுஷன் மேல இருக்கும்போது அந்த மனுஷன் செய்கிற காரியங்கள்லாம் கர்த்தர் கூட இருந்து வாய்க்க செய்கிறவரா இருக்கிறாரு. அதே நேரத்துல ஆண்டவர் யாரை கொண்டு செய்கிறாரு? இந்த பூமியில் உள்ள மனுஷங்களை கொண்டுதான் செய்கிறார். அப்ப அந்த மனுஷனுடைய கண்களில் தயவை உண்டு பண்றது நம் தேவனாகிய கர்த்தரா இருக்கிறார். இது 2ல எது ஒண்ணு இல்லைன்னா கூட நம்முடைய முயற்சியானது அது தாமதிக்கிறதா இருக்கிறது. அது மனுஷனுடைய தயவை நம்ம நாடி போனாலும் அது டேஞ்சரஸ் பிளேஸ். அதே போல காட்ஸ் ஃபேவர் நம்ம மேல இருந்து ஆண்டவர் நமக்கு மென்ஸ் ஃபேவரை நம்ம வாழ்க்கையில திறந்து விடாம இருந்தாலும் நம்ம போகிற வழி வெண்கல கதவு போல இருக்கும் நமக்கு முன்னால. அப்போ 2மே சரியான நேரத்துல கர்த்தனா பண்றாரு. நம்ம வாழ்க்கையில அதை செயல்பட வைக்கிறவரா இருக்கிறாரு. மனுஷனுடைய தயவு நமக்கு ரொம்ப முக்கியம்தான். ஆனா அந்த தயவை நமக்கு கொடுக்கிறவர் தேவனா இருக்கிறாரு. தேவன் மனுஷனுடைய கண்கள்ல இரக்கத்தையும் தயவையும் ஆண்டவரே உண்டு பண்ற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவர் சமூகத்துல நம்ம காத்திருக்கிறவர்களா இருக்கணும். ஏன்னா நீதிமொழிகள் ஒரு வசனம் சொல்லுது, எடுத்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயவும் நற்புத்தியும் பெறுவாய். இங்க வசனம் சொல்லுது, தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியையும் பெறுவாய். ஆங்கிலத்துல சொல்லுகிறது, லவ் அண்ட் ஃபேவர் இன் த ஐஸ் ஆஃப் காட் இன் த ஐஸ் ஆஃப் மென். அப்போ மனுஷனுடைய கண்களிலும் தேவனுடைய கண்களிலும் அன்பும் தயவையும் நாம் பெறுகிறதற்கு 3ஆம் வசனம் என்ன சொல்லுது? கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையிலே எழுதிக்கொள். இப்போ நம்ம வாழ்க்கையில தேவனுடைய தயவு பெருகணும்னா, தயவு நம்ம வாழ்க்கையில அதிகமா உண்டாகணும்னா அதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன? பிரதானமான விஷயம் என்னன்னா ஒபீடியன்ஸ். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறதா இருக்கிறது. நம்ம எப்பெல்லாம் கர்த்தர் நமக்கு ஒரு விஷயத்த சொல்றாரோ, இல்லை கர்த்தருடைய வார்த்தையில ஒரு விஷயம் நமக்கு சொல்லுதோ, அதுக்கு நீங்க கீழ்ப்படியும் போது உங்க மேல தேவனுடைய கிருபையும் தயவும் பெறுகிறதா இருக்கிறது. ஏன்னா கீழ்ப்படிதல் தான் தேவனுடைய தயவை நம்ம வாழ்க்கையில விருத்தி பண்ணுகிறதா இருக்கிறது. அதை தான் நம்ம இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில பார்த்தோம். அவர் தேவனுடைய ஞானத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷனுடைய தயவிலும் அவர் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தாருன்னு. அப்போ உங்களுடைய ஒபீடியன்ஸ் will take you to the abundance of God's favor and abundance of men's favor in your life. மனுஷனுடைய கண்களிலும் தேவனுடைய கண்களிலும் தயவை பெருக பண்ணுகிறதுடைய டூல் என்னன்னா obedience to the scriptures. கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறது, கர்த்தருடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படுகிறது. நோவாவுடைய காலத்துல நம்ம பார்க்கும்போது ஒரு மனுஷனும் கர்த்தருடைய சத்தத்துக்கு என்ன பண்ணல? கீழ்ப்படியில. அவர் படைத்த மனுஷனை நிமித்தம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, நான் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதுக்காக
கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு வசனமா இருந்தது. அப்படி மனுஷனுடைய கிரியைகளும் மனுஷனுடைய செய்கைகளும் கர்த்தருக்கு முன்பாக என்னவா இருந்தது? அருவருப்பா துக்கமா இருந்தது. ஆனா 8ஆம் வசனம் சொல்லுகிறது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அப்போ நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள் என்ன கிடைச்சது? கிருபை கிடைத்தது. ஏன்? அவருடைய ஒபீடியன்ஸ், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணுன்ற அந்த ஒரு விருப்பம். கர்த்தர் சொன்னதுக்கு அவர் என்ன பண்ணாரு? அவர் கீழ்ப்படிந்தாரு. அவருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது, கர்த்தருடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படியும் போது, மனுஷனுடைய கண்களிலும் தேவனுடைய கண்களிலும் கர்த்தர் நம்மளுக்கு கிருபையை பெருக பண்ணுகிறவரா இருக்கிறாரு, தயவை பெருக பண்ணுகிறவரா இருக்கிறாரு. தயவு நம்ம வாழ்க்கையில பெருகும் போது நாம் நம்முடைய பலன் செய்ய முடியாத காரியத்தை, நம்முடைய ஞானம் செய்ய முடியாத காரியத்தை, நம்முடைய முயற்சினால, நம்முடைய பணத்தினால, நம்முடைய தாளந்தினால செய்ய முடியாத காரியத்தை அவருடைய ஃபேவர், அவருடைய தயவு நம்மளை உயர்த்தி வைக்கிறதா இருக்கிறது. அப்படிப்பட்ட தயவை நாம் தியானிக்கிறவர்களாய், அதுக்கு நாம் நன்றி செலுத்துகிறவர்களாய், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்கும்போது உங்களுக்கு ஆச்சரியமான காரியங்களை உங்க வாழ்க்கையை நீங்க பார்ப்பீங்க. இன்னொன்னு, தேவனுடைய தயவும் மனுஷனுடைய தயவும் ஒன்னா வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்? we have to wait upon the God's presence. ஏன்னா நம்ம யோசேப்புடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். யோசேப்புக்கு கர்த்தர் ஒரு நாள் என்ன பண்றாரு? தரிசனம் கொடுக்கிறாரு. என்னன்னு தரிசனம் கொடுக்கிறாரு? புல்லு கட்டுகள் எழுந்து யோசேப்பை வணங்குற மாதிரி ஒரு தரிசனத்தை ஆண்டவர் காட்டுறாரு. காட்டும் போது உடனே யோசேப்பு என்ன பண்றாரு? வந்து தன்னுடைய சகோதரர்கள் கிட்ட வந்து சொல்றாரு. என்னன்னு சொல்றாரு? நான் ஒரு தரிசனத்தை பார்த்தேன். அந்த தரிசனத்துல எல்லா புல்கட்டும் வந்து எழுந்து என்ன வணங்குகிறத நான் பார்த்தேன் அப்படின்னும் போது, அந்த இடத்துல சகோதரருடைய கண்கள்ல என்ன இல்லை? தயவும் அவன் மேல அன்பும் இல்லை. ஆனா கர்த்தருடைய கண்கள்ல யோசேப்பு மேல என்ன இருக்கு? தயவு இருக்கு. யோசேப்பை தன் குடும்பத்துல, தன் வம்சத்துல அவனை உயர்த்துவது தேவனுடைய திட்டமா இருந்தது. ஆனா யோசேப்பு அதை என்ன பண்ணல? அந்த டைமிங்க ஆண்டவர் என்ன செய்யறாரு என்பதை குறித்து யோசேப்பு ஒருவேளை அதை யோசிக்காம அவர் சந்தோஷத்துல வந்து என்ன பண்றாரு? தன் சகோதரர்கிட்ட வந்து சொல்றாரு. அவங்க சகோதரர்கள் சொன்ன உடனே ஏத்துக்குவாங்கன்னு நினைச்சாரு அவரு. ஆனா இந்த சகோதரர்கள் இதை கேட்ட உடனே ஏற்கனவே தன் தகப்பனை ஆகிய யாக்கோபு யோசேப்பின் மேல எவ்வளவு அன்பா இருக்கிறார் என்பதனால சகோதரர்கள் என்னவா இருக்கிறாங்க? யோசேப்பை பகைக்கிறவர்களா இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவருடைய உயர்வை குறித்து தரிசனம் வந்ததுன்னு சொன்னும் போது எல்லாருக்கும் என்னாச்சு? இன்னும் அவன் மேல கோபமும் பகையும் உண்டானது. அவனை கொலை செய்ய வேண்டும் என்றும் அளவுக்கு தன்னுடைய சகோதரருக்கு என்னாச்சு? கோபம் வந்தது. சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், கர்த்தர் நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் கொடுக்கிற தரிசனங்களும் வாக்கு தத்தங்களும் அவருடைய திட்டங்களும் ஒருவேளை அது இட்டர்னிட்டிக்கு வந்து டைம் கிடையாது. ஏன்னா ஆண்டவருக்கு வந்து ஒரு நாள் 1000 வருஷம் போல, 1000 வருஷம் ஒரு நாள் போல. அப்ப நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. ஆண்டவர் இதோ வரேன்னு சொன்னாக்கா அவர் எவ்வளவு நேரத்துல வருவார்ன்றது நமக்கு தெரியாது. நம்ம சொல்ற மாதிரி, பூமியில சொல்ற மாதிரி இப்ப போயிட்டு வரேன்னா நமக்கு டைமிங் இருக்கு. ஆண்டவருக்கு அப்படி கிடையாது. அவருடைய திட்டங்கள், அவருடைய காலங்கள், அவருடைய தீர்மானங்கள் அவர் நம்ம மேல வைத்து இருக்கிறதான அந்த டைமிங் வந்து இட்டர்னிட்டியில இருந்து நமக்கு வெளிப்படுகிறதா இருக்கிறது. அப்போ சில நேரம் சில விஷயங்களை கர்த்தர் நம்ம மேல ஆண்டவர் அவருடைய தயவை வெளிப்படுத்தும் போது நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்குது? நம்முடைய இருதயத்தில் அதை வைத்து நாம் அதை தியானித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறவளா இருக்கணும். நம்ம அந்த டைமை தெரியாம நம்முடைய சுய முயற்சியினால, சுய புத்தியினால நம்ம ஏதாவது செய்ய போகும்போது என்ன நடக்கும்? நீதிமொழிகளை நம்ம பார்த்தோம். அந்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். அப்போ இங்க வசனம் சொல்லுது, உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். அப்போ கர்த்தர் நம்ம மேல அவருடைய கிருபையை, அவருடைய தயவை பெருக பண்ணும்போது அவர் தான் நமக்கு வாக்கு தத்தத்தையும் தரிசனத்தையும் கொடுக்கிறவர். உயர்வையும் அவர் தான் நம்ம வாழ்க்கையில கொண்டு வருகிறவரா இருக்கிறாரு. ஆண்டவர் அநேக நேரத்துல நம்முடைய ஆரம்பத்தை நமக்கு பேசுறாரு, அதே போல நம்முடைய முடிவையும் பேசுறாரு. ஆனா அதை எப்படி நம்ம வாழ்க்கையில செய்ய போறோன்றது என்ன பண்றாரு? சஸ்பென்ஸா தான் வச்சிருக்கிறாரு. அந்த சஸ்பென்ஸான அந்த பாதையில கர்த்தருடைய தயவு
மனுஷனுடைய கண்கள்ல தயவை நம்முடைய வாழ்க்கையில திறக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டவருக்கு நம்ம காத்திருக்கிறவர்களா இருக்க வேண்டும். நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம சுய புத்தியில ஏதாவது நம்ம செய்ய போனோம்னா, நம்முடைய சுய ஆலோசனை நம்ம ஏதாவது செய்ய போனோம்னா, நமக்கு முன்னால போறதான வழி சில நேரத்துல அது வெண்கலமா இருக்கலாம், இல்ல அது இரும்பா இருக்கலாம், நமக்கு திறக்கப்படாததா இருக்கலாம். ஆனா நீங்க அதே கர்த்தருடைய நேரத்துல கர்த்தர் மனுஷனுடைய கண்கள்ல உங்களுக்கு தயவை பெருக பண்ணி அவர் உங்களுக்கு பாதைகளை காண்பிக்கும் பொழுது, அவர் உங்க இருதயத்துல இதுதான் வழி போ என்று சொல்லும் போது, அதுக்கு நீங்க கீழ்ப்படியும் போது அவருடைய தயவு மகா பெரியதா உங்களை உயர்த்துகிறதா இருக்கிறது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அவர் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் அவர் எடுத்து கொடுப்பேன் என்று வசனம் சொல்லுது. அப்போ we have to wait upon the Lord. மனுஷனுடைய கண்கள்ல ஆண்டவர் தான் தயவை உண்டு பண்றாரு. அவருடைய தயவு நம்ம வாழ்க்கையில அவர் ஏற்ற காலத்தில் அவர் வெளிப்பட வைக்கிறவரா இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியது என்ன? we have to be like obedience to the promise of God. தேவனுடைய வாக்கு தத்தத்துக்கும் அவருடைய சத்தத்துக்கும் நாம் கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்ப இங்க நம்ம பார்க்கிறோம், யோசேப்புக்கு கர்த்தர் தரிசனத்தை காட்டுறாரு, சொப்பனம் வருது. ஆனா யோசேப்பு என்ன பண்ணல? அதுக்காக வெயிட் பண்ணல. உடனே தன் சகோதரர்கிட்ட போய் அதை சொல்றாரு. சொன்ன உடனே சகோதரர்கள் உடனே என்ன பண்ணல? நாளைக்கே அவரை ஆசாரியனா குடும்பத்துல அபிஷேகம் பண்ணி கொண்டு லீடரா வைக்கல. அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? உடனே அவனை எப்படியாவது கொலை பண்ணணும் தான் பிளான் பண்ணாங்க. அவர் அப்படிதான் போய் அந்த உயர்வுக்கு பேலஸ்க்கு போகணுமான்றது எனக்கு தெரியல. ஆனா அவருடைய தரிசனத்தை அவர் தன் சகோதரர்கிட்ட சொன்னது நிமித்தம் அடுத்து அவர் எங்க இருக்கிறாரு? பேலஸ்ல போய் அந்த இடத்துல அதிகாரியா இருக்க வேண்டிய யோசேப்பு இப்ப குழியில இருக்கிறாரு. தேவனுடைய தயவு அவர் மேல இருந்தது. ஆனா மனுஷனுடைய கண்கள்ல என்ன இல்ல? தயவு உண்டாகல. அதனால அடுத்து அவருக்கு வந்தது என்ன? குழியில கொண்டு போய் போட்டாங்க, எப்படியாவது கொலை பண்ணணும்னு சொல்லி. ஆனா அந்த இடத்துலயும் கர்த்தருடைய தயவு என்ன பண்ணுச்சு? அந்த இடத்துல இருந்து யோசேப்பை வெளியே கொண்டு வந்தது. ஒரு மனுஷனுடைய கண்களை, சகோதரனுடைய கண்களை இறக்க உண்டாகி அவனை என்ன பண்றாங்க? அவனை எகிப்துக்கு விற்று போடுறாங்க. அப்ப அங்கிருந்து போகும்போது அங்கேயும் தேவன் யோசேப்போடு கூட இருந்ததுனால அந்த பொத்திபா வீட்டுல ஆண்டவர் யோசேப்பை உயர்த்தி வைத்திருந்தாரு. ஆனா அங்கேயும் அவருக்கு என்ன உண்டாகுது? பாடுகள் உண்டாகுது. உண்டாகும் போது அடுத்து அவர் போற இடம் எங்க? சிறைச்சாலையா இருக்கு. சிறைச்சாலையில கூட கர்த்தர் அவரோடு கூட இருந்தபடியினால, கர்த்தருடைய தயவு அவர் மேல் இருந்தபடியினால அந்த இடத்துல அவரை லீடரா தான் ஆண்டவர் உயர்த்தி வைக்கிறாரு. அடுத்து நம்ம பார்க்கிறோம், அவர் எதிர்பார்க்காத சடதியாய் ஒரு ராத்திரி என்ன ஆகுது? பார்வோன் மூலமாய் தேவன் அவருக்கு அந்த உயர்வைய ப்ரமோஷனையும் ஆண்டவர் உண்டு பண்றாரு. அந்த சீசன் தான் யோசேப்புக்கான மனுஷனுடைய கண்களை உண்டாகிற தயவா இருக்கிறது. அப்போ நம்முடைய டெஸ்டினி எப்படி ஆண்டவர் கொண்டு போவாருன்னு தெரியாது. ஆனா அவர் கொண்டு போற அந்த வழியில நாம் அவருக்கு கீழ்ப்படுகிறவளா இருக்க வேண்டும். அது சிறைச்சாலையா இருந்தாலும் சரி, அது குழியா இருந்தாலும் சரி, இல்ல அது போத்திபால் வீடா இருந்தாலும் சரி, எந்த இடத்துல நம்ம முறுமுறுக்காம நம்ம அந்த வழியில ஆண்டவர் அனுமதிக்கிறாருன்னா, இல்ல ஒருவேளை அதுதான் நான் போக வேண்டிய வழியா இருக்குன்னா, இல்ல இதோ இப்படிலாம் இல்லாம ஈஸியா ஆண்டவர் நமக்கு செய்யறாருனாலும் we have to wait upon the Lord. கர்த்தர் கொண்டு போறதுக்கு, அவர் வாசலை திறக்கிறதுக்கு, அவர் மனுஷனுடைய கண்கள்ல தயவை நமக்கு உண்டு பண்ணுகிறதுக்கு அந்த சீசன் வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்? we have to wait upon the Lord. கர்த்தருடைய தயவு நம்ம மேல இருந்தாலும் மனுஷனுடைய கண்கள்ல கர்த்தர் தயவை திறக்காத வரைக்கும் you don't do on your own understanding. உங்க சுய புத்தியில எதையும் நீங்க செய்ய போவாதீங்க. you keep praising the Lord. நீங்க தொடர்ந்து தேவனை என்ன பண்ணுங்க? துதியுங்க, ஆராதிங்க, நன்றி சொல்லுங்க. அப்பா, நீங்க என் மேல வைத்திருக்க தயவுக்காக நன்றி, உங்களுடைய அழைப்புக்காக நன்றி, உங்களுடைய வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி, நீங்க இப்படிலாம் என்னை கொடுத்து சொல்லியிருக்கீங்க, அதுக்காக நன்றி. இதற்கான வாசல்களை கர்த்தர் நீங்க உங்களுடைய மகா பெரிய தயவை என் வாழ்க்கையில நீங்க பெருக பண்ணுகிறதுக்காக நன்றி ஆண்டவர்னு சொல்லி நீங்க பிரைஸ் பண்ண ஆரம்பிங்க, ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. அவருடைய சமூகத்துல காத்திருங்க. நீங்க எதிர்பார்க்காத சடதியான உயர்வை கர்த்தர் உங்க வாழ்க்கையில கொண்டு வருகிறவரா இருக்கிறாரு. ஒரே ராத்திரி தான், யோசேப்பு கூட தெரியாது மறுநாள் அவன் பார்வோனினுடைய எல்லாவற்றின் மீது அதிகாரியாவான் என்று. ஆனா கர்த்தர் யோசேப்பை உயர்த்துவதற்கு பார்வோனுக்கு என்ன பண்ணாரு? அவருடைய தூக்கத்தை, நித்திரையை கெடுத்தாரு. கர்த்தர் உங்களுக்கு ஒரு ப்ரமோஷனை கொடுக்கணும்னா எந்த மனுஷனை கொண்டாவது அவனுடைய கண்கள்ல தயவை ஆண்டவர் உண்டு பண்ணுகிறவரா இருக்கிறாரு. ஸோ அதனால
ட்ரஸ்ட் த லார்ட். கர்த்தரை உன் முழு இருதயத்தோட நம்பு, முழு இருதயத்தோட நீ பற்றிக்கொள். அவர் உனக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவரா இருக்கிறாரு. இன்னொன்னு டேஞ்சரஸ் பிளேஸ் எத்தனமா, மனுஷனுடைய தயவை நாடி போறது. கர்த்தருடைய தயவு இல்லாம மனுஷனுடைய தயவை நீங்க நாடி போனாலும் அது உங்களுக்கு ஆபத்தான ஒரு விஷயமா இருக்கு. அப்சலோம் குறித்து நம்ம தாவீதின் நாட்கள்ல பாக்குறோம். தாவீதுடைய சிங்காசனத்தை அப்சலோம் என்ன பண்றான், அவன் இச்சிக்கிறான். அவன் இச்சித்த உடனே அவன் நினைக்கிறான், எங்க அப்பாவுக்கு அடுத்து நான் தான் இந்த சிங்காசனத்துல ராஜாவா உட்கார போறேன். ஆனா கர்த்தருடைய தயவு அவன் மேல என்ன இருக்குன்றது அவன் கர்த்தரிடத்துல கேட்கவே இல்லை. அவன் கர்த்தருடைய சத்தத்தையோ கர்த்தருடைய பிளானையோ கர்த்தருடைய திட்டத்தையோ அப்சலோம் தேடவே இல்லை. அவன் தேடினதெல்லாம் என்ன தெரியுமா, மனுஷனுடைய மாயமாலமான ஒரு தந்திரமான தயவை அவன் தேடினவனா இருந்தான். அதனால அவன் என்ன பண்ணான், ஒவ்வொரு நாளும் ராஜாவை ஆலோசனைக்காக பார்க்க வந்த ஜனங்களை அவன் என்ன பண்ணான், அந்த வாசல்லே அவங்களை நிறுத்தி அவங்கள கொண்டு போய் அவங்களுக்கு இவன் என்ன பண்ணான், இப்போ ராஜாக்கு உடம்பு சரியில்லை, அவரால் ஆலோசனை கொடுக்க முடியாது, நான் தான் அந்த இடத்துல இருக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு மனுஷனையும் தன் வசப்படுத்தி கொண்டான். ஒவ்வொரு மனுஷனை தன் வசப்படுத்தி கொண்டு ஒரு நாள் அவனுடைய வசத்துக்குள்ளான ஜனங்களை எல்லாரையும் கூட்டி அவன் என்ன பண்ணான், இன்னைக்கு நான் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட போறேன்னு அப்சலோம் பிளான் பண்ணான். அப்படி பிளான் பண்ணும்போது அந்த இடத்துல தீர்க்கதரிசியின் மூலமாய் தாவீதுடைய காதுக்கு ஒரு விஷயம் போகுது, அப்சலோம் உனக்கு விரோதமாக இன்னைக்கு ராஜாவாய் அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று ஒரு கூட்ட ஜனங்களை கூட்டி இருக்கிறான்னு உடனே தாவீது சொல்றாரு, நீ போய் என்ன பண்ணு, சாலமோனை அவனுடைய வீட்டில இருந்து கூப்பிட்டு கொண்டு போய் நீ தேவாலயத்துல போய் அங்க பலி செலுத்தி சாலமோனை எனக்கு அடுத்து ராஜாவாக நீ அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லும் போது அந்த இடத்துல அதே போல எல்லாரும் என்ன பண்றாங்க, தாவீதுடைய பேச்சை கேட்டு சாலமோனை கூட்டு கொண்டு போய் எருசலேம்ல பலி செலுத்தி அவர்கள் அபிஷேகம் பண்ணி சாலமோனை ராஜா என்று சொல்லி துத்துர சத்தமிட்டு அவங்க ஆர்ப்பரிக்கும் போது அப்பதான் அப்சலோமுக்கு அது தெரிய வருது. அவன் பயந்து நடுங்குகிறான். நடுங்கி தன் பிராணனை காத்துக்கொள்ள அவன் ஓடி போகிறான் என்று வசனம் சொல்லுது. ஏன், அவனுடைய நம்பிக்கை அவன் சார்ந்திருந்த மனுஷனுடைய தயவு மேல இருந்தது. அவனுடைய உயர்வு தான் தந்திரமாய் சேர்த்து கொண்ட இந்த ஜனங்கள்னால நான் ராஜாவாவன் அவன் நினைத்திருந்தான். Only the favor of men will not lift you up, my friends. மனுஷனுடைய தயவு மாத்திரமே உன்னை பெரிய இடத்துல கொண்டு போகாது. கர்த்தருடைய தயவு உன் மேல இருக்கும் போது கர்த்தர் தான் மனுஷனுடைய கண்கள தயவை உண்டு பண்ணுகிறவரா இருக்கிறாரு. அப்சலோம் இருந்த டேஞ்சரஸ் பிளேஸ் என்ன, he was in the place of men's favor. மனுஷனுடைய தயவை மாத்திரமே அவன் சார்ந்து கொண்டான். அதனுடைய முடிவு அவனுக்கு மரணமா இருந்தது. அதே போல சாலமோன் மனுஷனுடைய தயவையும் கர்த்தருடைய தயவையும் அவன் காத்து கொண்டு அந்த நேரத்துக்காக வெயிட் பண்ணான். அவன் எதிர்பார்க்காம ஒரே நாள்ல கர்த்தர் என்ன பண்ணாரு, இஸ்ரவேலின் மேல தேவன் தாமே தாவீதுக்கு அடுத்து சாலமோனை ராஜாவாய் உயர்த்தினார். கர்த்தருடைய தயவு மகா பெரிய காரியங்களை உன் வாழ்க்கையில செய்யும். நீ நினைக்காதத, நீ எதிர்பார்க்காதத ப்ரொமோஷனை கர்த்தர் உனக்கு கொண்டு வருகிறவரா இருக்கிறாரு. ட்ரஸ்ட் அப்பான் த லார்ட். கர்த்தர் மேல உன் நம்பிக்கை வையே, கர்த்தரையே உறுதியாய் பற்றி கொள்ளு. அவர் உன் வாழ்க்கையில தயவை பெருக பண்ணுகிறவரா இருக்கிறாரு. அந்த தயவு உன்னை வெட்கப்படுத்தாது. ஏன்னா அவருடைய தயவு, அவருடைய காருண்யம் தான் என்னை பெரியவனாக்கிட்டு என்று சொல்லி தாவீது சொல்றாரு. அவருடைய காருண்யம் தான் நம்மளை பெரியவனாக்குகிறது. உன்னுடைய முயற்சியோ உன்னுடைய பலனோ உன்னுடைய ஞானமோ இது எல்லாமே அவருடைய கிருபையும் அவருடைய தயவும் அவருடைய காருண்யமும் உங்கள் மேல் இருக்கிறதுனால உங்களுக்கு உண்டானதா இருக்கிறது. ஒரு நாள் அதை மறந்து போகாதீங்க. நான் எங்கிருந்து ஆண்டவனை தெரிந்து கொண்டாரு, எங்கிருந்து கர்த்தர் என்னை உயர்த்துகிறாரு, இன்றைக்கு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு யார் காரணம், கர்த்தர் என்னோடு இல்லைன்னா இது எனக்கு உண்டாயிருக்காது என்பதை குறித்து உன் ஆத்துமாவுக்கு நீ மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டியதா இருக்கிறது. ஏன்னா நீ எந்த அளவுக்கு உன்னை கர்த்தருக்கு முன்பாக உன்னை நீ தாழ்த்துகிறாயோ, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாயோ, கர்த்தருடைய தயவு உன்னை சீக்கிரமாய் ஒரு ஈகலை போல, ஒரு கழுகை போல நீ உயர பறக்கும்படிக்கு கர்த்தர் உனக்கு உயரத்துல கொண்டு போகிறவரா இருக்கிறார். இந்த சீசன் ஒருவேளை கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் உங்க வாழ்க்கையில நிறைவேறுகிற சீசனா இருக்கலாம். கர்த்தர் உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத ப்ரமோஷனை உங்களுக்கு கொண்டு வருகிற சீசனா இருக்கலாம். வெயிட் அப்பான் த லார்ட் மை ஃப்ரெண்ட்ஸ். கர்த்தருக்காக காத்திரு. புது பலன் அடைந்து கொள். கழுகுகளை போல சட்டைகளை அடைத்து உயர பற. இது உன்னால் உண்டானதல்ல, கர்த்தருடைய தயவு உனக்கு செய்கிறதா இருக்கிறது.
இருக்கிறது. அவருடைய காருண்யம் உன்னை உயர்த்தும். நீ ஒருபோது வெட்கப்பட்டு போக மாட்டாய். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், பயப்படாது. அவர் உனக்கு துணை நிற்பார், உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த வசனத்தை கேட்கும்போது அவருடைய தயவை கொண்டாடு, மகிமைப்படுத்து. கர்த்தர் செய்கிற காரியத்துக்காய் காத்திரு, நன்றி சொல்லு, அவரை துதித்து ஆராதி. நிச்சயமாய் கர்த்தர் உன் வாழ்க்கையில உயர்வை கொண்டு வருவார். God bless you. Amen.